நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சில பேர்த்துக்கு அதிகமாக மறந்து போச்சுன்னா கவலையாகும். ஞாபக மறதி ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது, எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு வியாதி போலையே பார்ப்பாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நடக்கின்ற விஷயங்கள் மறந்து போகாமல் மனதிலே இருந்தால் அது மிகப்பெரிய வியாதி. எல்லா வியாதிகளையும் விட அது மிகப்பெரியது அப்படிங்கிறத அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் உணர்ந்திருப்பார்கள். ஒரு விஷயம் நிகழ்கிறது, அந்த நிகழ்வானது மனதிலே அவ்வாறே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. இப்போ ஏதேனும் ஒரு சந்தோஷம் நிகழ்கிறது அப்படின்னா அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அதை பற்றியே கேளிக்கைகள், கொண்டாட்டங்கள் இப்படியே போயிடும். ஒருத்தருக்கு துக்கமான செய்தி நிகழ்கிறது அப்படிங்கும் போது அதை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போது அவருக்குமே அப்படித்தான். அந்த துக்கத்திலிருந்து அவரால் வெளியே வரவே முடியாது. அதன் காரணமாக அவருடைய இயல்பான செயல்பாடுகள், தினசரி செயல்பாடுகள் அப்படிங்கிறது அப்படியே ஸ்தம்பித்து நின்று இருக்கும். அதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இறைவன் எப்படிப்பட்டவர், சிவபெருமான் எப்படிப்பட்டவர். ஏன்னா எல்லா உயிரையும் படைத்திருக்கின்றார். எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கத்தான் செய்யும். ஞாபகம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அதனுடைய தினசரி செயல்பாடுகளை செய்வதற்காக கூட அந்த ஞாபக சக்தி அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு அளவு, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு பழம் சாப்பிட்றோம், அந்த பழம் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது அப்படிங்கிறது யாராச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா ஞாபகத்தில் வச்சுருப்போம். அதை பார்த்தோமே ஞாபகம் வரும், பிறகு அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் தினசரி நாம் அதையே நினைத்து கொண்டிருப்போம்னா கிடையாது. எந்த ஒரு பொருளை பார்க்கிறோமோ அப்போது அது ஞாபகம் வரும். அது நன்மையா தீமையா என்பதை ஆராய்ந்து அதனை எடுத்து சாப்பிட்டு கொள்வோம். இது இயல்பாக இருக்க ஒரு விஷயம். அதே போல் எல்லா விஷயமும் ஞாபகம் இல்லைன்னா கூட நமக்கு தற்சமயம் எது தேவையோ உடனே அது ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு தான் நம்ம மனித மூளையை இறைவன் வடிவமைத்து நம்மிடம் கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது, எல்லா விஷயமும் இருக்கும். ஆனாலும் அன்றாட நிகழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மறதியும் அவசியம். அப்படிங்கிறதுனால தான் இந்த மறதி அப்படிங்கிற ஒரு வரத்தை நமக்கு கொடுத்திருக்கார். மறைத்தல் என்னும் தொழிலின் காரணமாக மறதியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னே வச்சுக்கலாமே. சில விஷயங்கள் எப்பொழுதுமே தெரியாமல் இருப்பது நன்று. தெரியாமல் இருப்பதை விட மறந்து போவது நன்று. ஏன்னா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு எப்போ நம்ம நினைக்கிறோமோ அப்பயே நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும், மறதி அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு. ஏன்னா இதில் மாறுபட்ட கருத்துக்கள் நிறைய பேர்த்துக்கு இருந்தாலுமே இது அசைக்க முடியாத உண்மை. ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கக்கூடாது, நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறவை நடந்துவிடும். அதற்காக அதையே எண்ணிக்கொண்டு மீதி இருக்கின்ற வாழ்நாளை முழுவதும் அதிலேயே கழிக்கின்றோம் அப்படின்னா பிறந்ததற்கான அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இப்போ வீட்டில் ஒரு துர்மரணம் நிகழ்கிறது, மரணம் நிகழ்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத இழப்பு தான். அதையே நினைத்து கொண்டு நாம் பலகாலம் இருக்கின்றோம். மீதி இருக்க ஒரு 15-20 வருஷம் அதையே நினைத்துக்கிட்டு வாழ்கின்றோம்னா எதற்காக அந்த 15-20 வருடங்கள் நமது வாழ்க்கையிலே, எதற்காக நம்ம இந்த பூமியிலே அந்த நாட்களை செலவழிக்க வேண்டும்? யோசிச்சு பாருங்களேன். பூமிக்கு வந்ததே ஒரு யாத்திரை மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே ஒரு வழிபோக்கன் மாதிரி வந்தோம். எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் உணர்ந்து எல்லாத்தையும் கடந்து போகணும். எல்லா விஷயமும் கடந்து போகணும், அவ்வளோதான் வாழ்க்கை அப்படிங்கிறதை. அதை தாண்டி ஒரே விஷயத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு என்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியாது, நான் அதில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அந்த ஞாபகங்கள் என்னை தொந்தரவு பண்ணுது அப்படின்னா எத்தனை காலத்துக்கு தொந்தரவு பண்ணும்? யோசிச்சு பாருங்கள். எத்தனை காலத்துக்கு? ஒரு வாரம், ஒரு மாதம், அதுக்கப்புறம் அதே வழி இருக்கிறதா? இழப்பு ஏற்படுத்தி அதே வழி இன்றும் தொடர்ந்து இருக்கிறதானா? கிடையாது. கொஞ்ச நாச்சும் குறைஞ்சிருக்கும். ஒரு வருஷத்தில் சுத்தமாக போயிடும். இப்போலாம் ஒரு வருஷமாக இல்லை, ஒரு உயிர் போய்விட்டால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடன்னு எல்லாம் தூக்கி போட்டுட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சொந்தமாவது பந்தமாவது பாசமாவது
அதெல்லாம் அப்பாற்பட்டது. ஏன்னா நம்ம தான் பற்றுடன் இருக்கின்றோம். உண்மையை சொல்லப்போனால் இறைவன் ஒரு விஷயத்தை உங்களிடம் இருந்து பறித்து விட்டால் அதன் ஞாபகம் நம்மை விட்டு போய்விடும். கொஞ்ச நேரம், அவ்வளோதான். அதுக்குன்னு ஒரு காலகட்டம், அதை தாண்டினதுக்கப்புறம் இயல்பாயிடுவோம். இது எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்துக்குங்க. ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னாலும் சரி, ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்குனாலும் சரி, எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அதனால தான் சொல்கிறது, வாழ்க்கையில் பெரிய இன்பங்கள் வந்தாலும் சரி, பெரிய துன்பம் வந்தாலும் சரி, இறைவன் அதை மறக்க செய்வார். ஏன்னா நீங்கள் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. அதையே நினச்சிக்கிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நகராது. அவர் உங்களுக்கு கொடுத்து அழுத்திய வேலை அப்படிங்கிறத நீங்கள் முடிக்காமல் நம்ம திரும்பவும் முடியாது. அதற்காக தான் பல விஷயங்களை நம்மிடம் இருந்து மறைத்து விடுகின்றார். அந்த மறைத்தல் அப்படிங்கிற தொழில் ரொம்ப அற்புதமானது. ஏன்? அது இயல்பாக நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்காக அதுக்கு நமக்கு வழிகாட்டுது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இது புரிதல் அல்லது புரிந்து கொள்வது அப்படிங்கிறது சற்று கடினமாக இருந்தாலும், இப்போ அரியன் பேசிய இந்த வார்த்தைகள் அனுபவத்தால் மட்டுமே உணர முடியும். இழப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருந்தாலும் அந்த இழப்பை தாண்டி ஒரு மனிதன் மீண்டு வர வேண்டும் என்றால் அவனுக்கு மறதி அவசியம். அதை இறைவன் கொடுத்திருக்கின்றார். மறக்க முடியாமல் இருந்தால் வியாதி ஆகிடும், மறக்கிறது வரமாகும். யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த கோபம் அப்படிங்கிறது, சினம் அப்படிங்கிறது, இந்த வஞ்சகம், பொறாமை, இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? இது எல்லாமே நம்ம மனதில் ஏற்படக்கூடிய அழுக்குகள் அப்படிங்கிறத முதலில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வீட்டில் சிவபெருமானை குடியிருக்க வைக்கணும் அப்படின்னா வீடு சுத்தமாக இருக்கணும், அதே போல் நல்ல வாசனையானதாக இருக்கணும், அது பார்க்கவே மனது அமைதியாக இருக்கக்கூடிய அளவுக்குள்ள வீடு இருந்தது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல இறைவன் குடியிருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ புறத்தே நம் வீட்டில் சிவபெருமானை இருக்க வைக்க வேண்டும், அவரை குடியிருக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அதே சமயத்தில் நம்ம எப்பொழுதுமே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். அப்படின்னா நம் மனதாகிய வீட்டிலும் இறைவன் குடியிருப்பதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை நாமே ஏற்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். இறைவன் சாதாரணமாக எல்லா மனதுக்குள்ளேயும் குடியேறிவிடுவது இல்லை. இருக்கார், இல்லைன்னு சொல்ல, எல்லா உயிருமாக தான் இருக்கிறார். ஆனால் தன்னை அவர் வெளிப்படுத்தி கொள்வதே இல்லை. அதற்கான வாய்ப்பை நாம் எப்பொழுதுமே கொடுத்ததில்லை. உள்ளே இருக்கின்ற இறைவனை வெளிப்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுத்தது இல்லை. இன்னொன்று சொல்லப்போனால் அதற்கு நாம் விரும்புவதும் இல்லை. ஏன்னா கால சூழ்நிலையின் காரணமாக இங்கே வாழ்கின்ற வாழ்க்கைக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோமே தவிர அதில் தலையாய அன்பு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மறந்து போயிட்டோம். இந்த கோபம், அந்த சினம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பாக இறைவனை உணர்வது அப்படிங்கிறது அசாத்தியமான விஷயமாக போயிடும். எப்போ இந்த சினம் அப்படிங்கிறது வரும்? நம்ம மனசில் ஒருத்தர் நம்மளை ஏசிட்டாங்க, தவறாக பேசிட்டாங்க, அவர் என்னை அடிச்சிட்டாங்க, ஒரு மாதிரி என்னை கீழ்த்தரமாக நடத்திட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை தோக்கடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி பல எண்ணங்கள் நம்மை தாக்கும் பொழுது கண்டிப்பாக நம் மனதிலே சினம் அப்படிங்கிறது வந்துடுது. இப்படி எண்ணங்கள் எல்லாம் இருக்கின்றது அப்படிங்கும்போது அவர்களால் கோபத்தையும் வெல்ல முடியாது. அந்த கோபத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள். அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் தன் மனதிலே உதிக்காமல் யார் ஒருவன் பார்த்து கொள்கின்றானோ அந்த மனதானது சலனமில்லாததாக மாறுகிறது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தரை பற்றி நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம், திடீர்னு குறை சொல்கிறத நிறுத்திடுறீங்க. அவன் என்னை திட்டான், அடிச்சிட்டான், கிள்ளிட்டான், இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அது படிப்படியாக குறையுது. ஒரு காலகட்டத்தில் நம்ம யாரை பற்றியுமே கவலைப்படுறது இல்லை. யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதுல போகிறீங்க. இறைவனை வழிபடவில்லை என்றாலும் இந்த மாதிரி குணங்கள் இல்லைன்னா, பிற மீது போராமல் இல்லை, பிற மீது கோபம் இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், அந்த மனது எப்படி இருக்கும் அப்படின்னா சலனமில்லாத தெளிந்த மனதாக இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் வீட்டில் சுத்தப்படுத்தின மாதிரி, இப்போ பூஜை அறையை சுத்தப்படுத்தின மாதிரி எதுவுமே அங்கே இல்லை, ரொம்ப சுத்தமாக இருக்குது. பூஜை அறையை சுத்தமாக வச்சுருந்தா இறைவன் இருப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி மனதானது எந்த சலனமும் இல்லாமல் இருக்கும் பொழுது, ரொம்ப அமைதியாக இருக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா அது இறைவன் குடியேறுவதற்கு ஏற்ற இடமாக மாறுகிறது. எல்லாருமே புலம்புறது ஒரு விஷயத்தை தான், அப்பா எங்கே இருக்கார், சிவனப்பா எங்கே இருக்கார், கடவுள் எங்கே இருக்கார். கடவுள் இருக்கிறவங்களும் தேடுறாதங்க,
இல்லைன்னு சொல்கிறவங்களும் தேடுறாங்க, மறைமுகமாக அவங்களும் தேடுறாங்க. எங்கே காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்களும் தேடுறது தானே. தன்னால் இயலாது அப்படிங்கிறதுக்காக மற்றவர்களிடம் கேட்பது, எங்கே காட்டு பார்க்கலாம், அவங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. உலகத்தை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கடவுளோட அம்சம்தான். அவர் ஒரு உருவத்தில் காணணும்னு நினைக்கிறது அறியாமை. இப்படித்தான் இருக்கணும்னு உருவகப்படுத்துறதே அறியாமை. சிவபெருமான் இப்படித்தான் இருக்கணும்னு உருவகப்படுத்திக்கிறது. சில பேர் அவர் வெள்ளையாக இருப்பார், சில பேர் அவர் கருப்பாக இருப்பார், சில பேர் நீல நிறமாக இருப்பார், சில பேர் பச்சை நிறமாக இருப்பார். இப்படி வடிவம் கொடுக்கறதே ஒரு அறியாமை அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு ஏது வர்ணம், அவருக்கு ஏது என்ன உருவம், இறைவனுக்கு ஏது உருவம் சொல்லப்போனால். அப்போ நீங்கள் பார்க்கின்ற எல்லா பொருளிலும் இறையம்சத்தோடு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துலையும் தேடி தேடி அணையிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வீணான விஷயமாக போயிடும். இறைவத்தில் அந்த உள்ளத்தில் ஒரு பக்குவ நிலை ஏற்பட்டிருக்குது, பண்பட்ட மனதாக இருக்கிறது ஒருவருக்கான மனது. அப்போ அப்படி பண்பட்டவர்கள் எந்த இடத்துல பார்த்தாலும் அங்கே இறைவனை காண்பார்கள். அவங்க பார்க்குற இடத்துலெல்லாம் சிவபெருமான் நிரம்பி இருப்பதை காண முடியும். இப்போ நீங்களே எடுத்துக்கங்களேன், அடியார் பெருமக்கள் இந்த சிவபெருமானை வழிபடுறதுக்கு முன்னாடி சிவாலயங்களில் போய் வழிபட்டால் தான் சிவ வழிபாடு அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருந்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சிவாலயமும் போகலாம், வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானை வழிபடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும், அதை பற்றின புரிதல் வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் போனோம்னா வீட்டில் இருந்தபடியே வழிபட்டாலும் மனதிலே வழிபட்டாலும் இறைவன் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட நிலையில் நம்ம எங்கேயுமே போய் தேட வேண்டாம், நம்ம உள்ளத்தை அலைசி ஆராய்ந்தால் போதுமானது, இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணமானது அங்கே வந்திருக்கும். அப்போ அந்த உள்ளத்தை எல்லாம் அலசி பார்த்து உள்ளே இருக்கின்ற அந்த அரும்பெரும் ஜோதியை நாம் அறிந்து கொள்கின்றோம். அப்படிங்கும்போது அது பெரிய விஷயம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே இந்த பண்பு, இந்த குணமானது வாய்க்கப்பெறுவது இல்லை. ஏன்னா பார்க்கின்ற எல்லா பொருளிலும் இறைவனை காண்பவர்கள் சாக்ஷாத் அந்த சிவபெருமானையே தினம் தினம் எல்லா செயல்களிலும் எல்லா பொருட்களையும் கண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இறைவனை இப்படி பார்க்க வேண்டும் அப்படி பார்க்க வேண்டும் என்று கேட்பதெல்லாம் இல்லை. காண்கின்ற இடமெல்லாம் சிவபெருமானாக பார்க்கும் பொழுது அவரை வேறொரு வடிவிலே பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வருவது இல்லை. ரொம்ப முக்கியமாக சொல்லப்போனால் அதற்கு எதிர்மறை எண்ணம் உடையவர்கள், இறைவன் இருக்கிறாரா, எங்கே இருக்கிறார், இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அவர்களுக்கெல்லாம் இறைவன் புலப்படுவதே இல்லை. காரணம், அவர்கள் மனதிலே முதலில் நம்பிக்கை இல்லை, மனது சுத்தமாகவும் இல்லை அப்படிங்கிறது தான் அதற்கான உண்மை பொருளாக இருக்கும். அப்போ எந்த இடத்துல தேடினாலும் அவங்களுக்கு கிடைக்க மாட்டார். எல்லா உயிருக்குள்ளேயும் எல்லா உயிருமாய் இருப்பவரை நீ எங்கு தேடினாலும் கிடைக்கவில்லை என்றால் உன் மனது இன்னும் பக்குவப்படவில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ தேடணும் அப்படிங்கும்போது நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் தான் தேட முடியும். இந்த பிறப்புக்கு தொடர் காரணமாக என்ன சொல்லுவாங்க, தொடர்ந்து பிறந்து பிறந்து என்ன சொல்கிறது அழிஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த உடல். கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லை, எத்தனை கோடி பிறப்பு எடுக்குதுன்னே தெரியாது. பல்லாயிரம் கோடி பிறப்புகள் இருக்குங்கிறாங்க. எல்லா பிறப்பையும் எடுத்தாச்சு, ஒரு பிறப்பில் கூட நிம்மதி இல்லை. அப்படி தானே, ஒரு பிறப்பில் கூட நிம்மதி இல்லை. அந்த நிம்மதி எப்படி வரும், எங்கே இருக்கிறது அந்த நிம்மதி? இப்படி பல கேள்விகள் நம்முள்ளே எழுந்து கொண்டே தான் இருக்கின்றன. இன்னும் அதற்கெல்லாம் விடை இல்லை. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, எதனால் இந்த பிறப்பானது தொடர்ந்து ஏற்படுகிறது? ஞானிகளும் ரிஷிகளும் சொல்வது, உன் மனதிலே எண்ணங்கள் தோன்றி அந்த எண்ணங்களின் குவியலாக மனமானது இருக்கிறது. அந்த மனதிலே ஆசை என்பது ஒன்று உண்டாகிவிட்டால், ஆசை என்பது ஒன்று உண்டாகிவிட்டால் அதை சமாளிக்கவே முடியாதாம். அந்த ஆசையை கட்டுப்படுத்தவும் முடியாது. அந்த ஆசையானது அபரிவிதமானதாக பெருகி கொண்டே போகும். ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா அதோட மனசு விடாது. அதை ருசி கண்டு விட்டது அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த நிலைக்கு அது ஆசைப்படுமே தவிர போதுமென்ற பக்குவத்திலே அது இருப்பது இல்லை. அப்படி போதுமென்ற பக்குவத்திலே அது இருப்பதில்லை அப்படிங்கிற காரணத்தினால அதை அடைவதற்கு தொடர்ந்து இந்த உயிரானது போராடி கொண்டிருக்கும், உடல் அல்ல. ஏன்னா உடலானது பலவீனம் அடைந்து கொண்டே இருக்கும் காலப்போக்கில்.
ஒரு 30-40 வயசில் இருக்கிற பலமானது 70-80 வயசில் எல்லாத்துக்கும் இருக்கிறது இல்லை. ஏன்னா உடல் பலவீனம் அடையக்கூடியது. ஆனால் உயிர் அப்படி இல்லை. உள்ளிருக்கக்கூடிய ஆன்மா அப்படி இல்லை. அதுக்கு ஆசை, இதெல்லாம் அனுபவிக்கணும், இதெல்லாம் கண்டுகளிக்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசை அந்த உயிருக்கும் இந்த ஆத்மாக்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் உடல் தான் அழிவுக்குட்பட்டதே. காலநியதி தத்துவப்படி ஒரு குறிப்பிட்ட கால அளவு மட்டுமே அந்த உடலானது இந்த உலகத்திலே இருக்க அனுமதியை பெற்று வருகிறது. அந்த காலமானது நிறைவு பெறும் பொழுது இந்த உயிர் அப்படிங்கிறது அந்த உடலை விட்டு பிரிந்தாக வேண்டும். அது நியதி. அப்போ பிரிகிறது. உடலை விட்டு உயிரானது தனித்து பிரிகிறது. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த உள்ளிருக்கின்ற அந்த எண்ணங்கள் ஒரு பொருளின் மீது பற்றை வைத்து கொண்டிருந்தன. அந்த ஆன்மாவை இந்த மாயம் அப்படின்னு சொல்கிறாங்க, மாயை அப்படின்னு. அந்த இருளானது சூழ்ந்திருந்ததன் காரணமாக பார்ப்பதெல்லாம் உண்மை என்று ஆசைப்பட்டு இந்த உடலின் வாயிலாக அனைத்தையும் அனுபவித்தது அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக உண்மையான விஷயந்தான். இந்த உடலுக்கு அந்த உள்ளுணர்வுகளை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த உயிரானது இன்னும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் நான் அந்த விஷயத்தில் திருப்தி அடைந்து விட்டேனா அப்படின்னு கேட்கும்போது அது திருப்தி அடையவில்லை. அப்படிங்கும்போது அது ஒரு ஏக்கமாகவோ குற்ற உணர்ச்சியாகவோ தான் தொடர்ந்து இருக்கின்றன. அதற்கு தகுந்தாற் போல இன்னொரு உடலை அந்த உயிரானது சென்றடைகிறது. ஏன்னா ஏற்கனவே அந்த வேட்கை எப்படி இருக்குது? அந்த வேட்கையானது உண்டாகிவிட்டது. இதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகிவிட்டது. அதை தொடர்ந்து அடைய வேண்டும் என்பதற்காக இன்னொரு பிறப்பையும் அந்த உயிரானது எடுக்கிறது. அப்போ இது ஒரு சுழற்சி. நிற்குமா? இந்த இடத்துல நிற்குமா? ஏன்னா ஆசை இல்லாத மனிதனை பார்க்க முடியுமா? எனக்கு ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் எங்கே இருக்கிறார்கள்? தேடி பார்த்தால் கூட அரிதினும் ரொம்ப அரிதாக, ரொம்ப சொற்பமாகவே இருக்கிறார்கள். என்னிடலாம் கைவிட்ட அந்த அளவுக்குள்ள தான் ஆசை இல்லாத மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அந்த ஆசை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா பொன் மீது, பொருள் மீது, தன் வாழ்க்கை மீது, இன்னும் நீங்கள் என்ன மீது வேணாலும் போட்டுக்கலாம். எது மேலேயும் ஒரு ஆசை வந்துருச்சுன்னா அந்த பிறப்பானது தொடரக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது ஒரு முற்று பெறாது, நிறைவு பெறாது, முக்தி அடைய முடியாது, வீடு பேறு அடைய முடியாது, மோட்சத்தை அடைய முடியாது. இந்த மாதிரி எந்த வார்த்தைகளில் வேணாலும் சொல்லிடலாம். ஆனால் அதற்கான தாற்பயம் ஒன்று தான். இந்த ஆசை அப்படிங்கிறத விட்டொழித்தால் தவிர நம்மால் அந்த பிறப்பை நிறுத்திவிட முடியாது அப்படிங்கிறது. அதுக்கும் இறைவனின் கருணை வேண்டும். சிவபெருமான் கருணை கண்டிப்பாக தேவை. பிறப்பாக இருக்கிறதுக்கும் பிறப்பாக இருக்கக்கூடியது யார்? சிவபெருமான் தான். அப்போ அதுக்கு அவர் காரணம் காமிச்சா மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தேடும் திசையட்டும் ஜீவன் உடல் உயிர் கூடும் பிறவி குணம் செய்த மானந்தி ஊடும் அவர் வமது உள்ளத்தினுள் நின்று நாடும் வழக்கமும் நான் அறிந்தேனே. இதோட பொருளை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நமக்குள்ள பல ஐயப்பாடுகள் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இறை மறுப்பாளர்கள் இறையை மறுத்து பேசி கொண்டே இருக்கிறார்கள். அப்படிங்கும் போது என்ன இப்படி பேசுகிறாங்க, நம்ம இறைவனை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்போம். ஒரு வகையில் அவர்களுக்கு நாம் நன்றி தான் சொல்ல வேண்டும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ இந்த இருப்பு அப்படிங்கிறத பற்றி பேசணுன்னா, இப்போ இறைவனுக்கு பெயர் வைக்கின்றோம் அப்படின்னா சிவன், சிவம், சிவபெருமான், முருகன், இந்த மாதிரி நம்ம நிறைய பெயர்களை வைத்து கொண்டு போகின்றோம். யாருக்கு அப்படின்னா அந்த பரபிரம்மத்திற்கு. இதில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இருப்பை சந்தேகப்படலாமா அப்படின்னா சந்தேகப்படலாம், தவறே கிடையாது. ஏன்னா நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு புரிதல் இருக்காது கண்டிப்பாக. அப்போ சந்தேகம் கொள்ள வேண்டும், தவறே இல்லை. ஆனால் அந்த சந்தேகத்தை தெளிய முயற்சிக்கின்றோமா அப்படின்னா அதுதான் இங்கே நிறைய இறைமறைப்பாளர்களிடம் இல்லை. பல கேள்விகளை மட்டும் கேட்கிறார்களே தவிர, அதையும் நம்மிடம், எது கற்றறிந்த அறிஞர்களிடம், உணர்ந்த ஞானிகளிடம் சென்று அந்த கேள்வியை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. அவர்களை பொறுத்த வரையிலே என்னன்னா,
நமக்கும் இன்னும் அந்த தெளிந்த அறிவு இல்லாததன் பொருட்டு நம்மிடம் அந்த வினாக்களை எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். அந்த வினாவை யாரிடம் கேட்க வேண்டும் என்று இருக்கிறதல்லவா? இப்போ இயற்பியலை படித்த ஆசிரியரிடம் சென்று இயற்பியல் சம்பந்தமான வினாக்களை கேட்கும் பொழுது அதற்கான விடை கிடைக்கக்கூடும். உயிரியல் படித்த நபரிடம் அல்லது மருத்துவரிடம் போய் உடல்நிலை இப்படி இருக்கிறதே என்னவென்றால் அதற்கான விடை கிடைக்கக்கூடும். மாறாக இப்போ அந்த மருத்துவம் சார்ந்த சில சந்தேகங்களை பொறியியல் படித்தவரிடம் சென்று கேட்கும் பொழுது அவர் எழுப்புகின்ற வினா சரியானதாக இருக்கும். இதற்கு பதில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி எழுப்பவர் நினைத்து கொள்வார். இதற்கு தெரியவில்லை என்றால் நீ முட்டாள் என்றும் சொல்லிவிடுவார். இன்னொன்று, இது பொதுவான கருத்து, இது ஒன்றும் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ப வைத்து விடுவார்கள். இது எப்போவுமே உள்ளது தான். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இறை மறுப்பாளர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள், உணராது. ஏன் இப்போ அவங்கள சாடுகின்றோம் அப்படின்லாம் இல்லை. உண்மையாக இறை மறுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க இந்த ஆன்மீகவாதிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கேள்வி எழுகிறது அப்படிங்கும் போது அந்த கேள்வியை யாரிடம் கேட்க வேண்டும் என்று தெரிந்து கேட்க வேண்டும். அதுதான் அவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆன்மீக குருமார்களை முறையாக பயிற்சி செய்து அதிலே ஒரு நிலையை அடைந்தவர்கள் பெரும்பாலும் பேசுவதில்லை. இப்போ அங்கே தான் பிரச்சனை. கேள்வி கேட்டால் பதில் கிடைப்பதில்லை. ஏன்னா அவங்க எல்லாமே தெரிந்து இதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இவர்களிடத்தே இல்லை என்று தெரிந்து கொண்டு அவர்கள் யாரிடமும் பேசுவதில்லை. அப்போ முறையான ஆசிரியரிடம் சென்று கேட்டாலும் கூட அதற்கு பதில் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நகைப்புக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அது உண்மை அல்ல. எந்த பொருளை யாருக்கு உரைக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றுகிறதோ அதைத்தான் கூறுவார்கள். நம்ம ஒரு 100 வரிகளில் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தை பதிலாக இருக்கும். அதை தந்துவிட்டு போயிடலாம். அதை புரிந்து கொள்ள அளவிற்கு நாம் பக்குவப்பட்டிருக்கிறோமா, அறிவில் தெளிந்திருக்கிறோமா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, இருக்கட்டும். இப்போ ஏன் இதை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, இறை மறுப்பாளர்கள் மட்டுமல்ல, நமக்குமே இந்த சிந்தனை வேண்டும். ஏன்னா சந்தேகம் வர வேண்டும், கேள்விகள் எழுப்பப்பட வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும். இன்னொன்று, இந்த கேள்விக்கான விடையை பிறரிடமிருந்து எதிர்பார்ப்பதற்கு பதிலாக நாம் தேடி அலைய வேண்டும். தேடுதல் அப்படிங்கிறது உள்ளே மட்டுமல்ல, புறத்தேவும் அகத்தேவும் இருக்க வேண்டும். நாம ஒரு விஷயத்தை தேடி அறிந்து கொள்ளும் பொழுது அதில் தான் நமக்கு ஒரு உண்மையான பிடிப்பு ஏற்படுமே தவிர, பிறர் சொல்ல நாம் கேட்கும் பொழுது நம் மனது அதற்கு ஒவ்வாது. ஏதோ நாம் கேட்டுவிட்டோம், அவர்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் என்றுதான் அந்த மனது ஏற்றுக்கொள்ளுமே தவிர, அதை உணர்ந்தால் மட்டுமே அது சரியான பதில் என்பதை அது உணர்ந்து கொள்ளும், தெரிந்து கொள்ளும். அதனால தான் சொல்கிறது, எந்த ஒரு வினா எழுந்தாலும் அதற்கான விடையை நீங்கள் தேடி அலைய வேண்டும். பல இடங்களில் கேட்டு தெளிதல் வேண்டும். பல பதில்கள் கிடைத்தாலும் அதிலே உள்ளார்ந்து உணர்ந்து இதில் தான் உண்மை என்பதை நம் மனது ஏற்றுக்கொண்டால் தான் அது பதிலாக ஏற்றுக்கொள்ளும். அது இறைவன் அதற்கான வழியை காட்டுவார். ஏன் இப்போ சொல்கிறோம்? இப்போ இந்த ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா, ஆன்மாக்கள்னால் யார்? இந்த உடலா? இப்படி நிறைய கேள்விகள் கேட்டுப்பாங்க. நீ யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது, உள்ள இருக்கான்ற ஆன்மா அப்படிங்கிற மாதிரி போவாங்க இல்லையா. இந்த ஆன்மா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பெரிதாக நமக்கு என்ன தெரிந்திருக்கும் அப்படின்னா, ஆன்மாங்கிறது ஒன்று உடலுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் உண்டு. சரி, இந்த ஆன்மா எப்படி இந்த உடலில் சேர்ந்தது? இந்த உடலில் இந்த ஆன்மா எப்படி சேர்ந்தது? இந்த உயிர் எப்படி இந்த உடலில் சேர்ந்தது? யோசிக்கணும்ல. இது பெரிய கேள்வி தானே. ஏன்னா நிறைய பிறப்புகள் இருக்கின்றன, பல லட்சம் பிறப்புகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் மீனா பிறந்திருக்கலாம், நாயா பிறந்திருக்கலாம், குரங்கா பிறந்திருக்கலாம், புல்லு பூடு மரம், இந்த மாதிரி நிறைய பிறவிகள் இருக்கின்றன. அந்த மாதிரி உருவ அமைப்புகளெல்லாம் விட்டு மனித பிறவியிலே உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற அந்த உருவத்திலே இந்த ஆன்மா, இந்த உயிரானது எப்படி குடிகொண்டது? இதற்கு யார் காரணம்? முதலில் அறிவியலால் விளக்க முடியுமா? ஆன்மா என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்றாலும், இந்த உயிரான இந்த உடலை எப்படி தேர்ந்தெடுத்தது என்பதை யாராவது விளக்க முடியுமா? முடியாது. இப்போ ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு சக்தி, இந்த உடலையும் உயிரையும் இணைக்கக்கூடிய சக்தி அப்படின்னு ஒன்று இருந்திருக்கணும்ல. அது யாருனால முடியுமா? நந்தினால மட்டும்தான் முடியும். அது அவ்வளவு சாதாரண விஷயமும் அல்ல. அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. இந்த கூட்டுடன் அந்த உயிர் இணைவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல.
கர்ம பலனை பற்றி நிறைய சொல்லுவோம். கர்ம பலன் அப்படிங்கிறது அவரவர் சுமந்து கொண்டு வருகின்றோம், சுமந்து கொண்டு போகின்றோம், அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இப்போ அதற்கு ஏற்றவாறு ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அந்த உடலுக்குள் அந்த உயிரானது செல்கிறது அடுத்து அந்த கர்மத்தை அனுபவிப்பதற்காக. அப்படின்னா அதை தேர்ந்தெடுப்பது அந்த உயிரா, அந்த உடலை அந்த உயிருக்கு கொடுத்தது அப்படிங்கிறது யார்? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன. அதற்கான பதிலை நாம் எங்கே தேடி செல்ல முடியும்? அப்போ நம்மை மீறிய ஓர் ஆற்றல் உண்டு. அவ்வாற்றலானது இந்த பொருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பொருத்தத்தை ஏற்படுத்துகிறது இந்த உயிருக்கு. இந்த உடல் அப்படிங்கிற பொருத்தத்தை ஏற்படுத்தி அதை பிணைக்கின்றது. அப்போ பிணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தேவை அல்லவா? பிணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தேவை அல்லவா? அதை தான் நாம் பரபிரம்மம் என்று கூறுகின்றோம். நம்ம தீத சக்தி, நம்மை மீறிய ஆற்றல், இயற்கை, இந்த மாதிரி பல பெயர்களில் அழைக்கின்றோம். நாம் அந்த இறைவனை சிவபெருமான் என்று அழைக்கின்றோம். ஒரு விஷயத்தை தெரியலன்னா அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா? ஒரு விஷயத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அதை அப்படியே இது ஒரு மூட நம்பிக்கை, இது யாருக்கும் தெரியாது, வராதுன்னு விட்டுட்டு போயிட முடியுமா? தேடி அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எத்தனை பேர் முயற்சி செய்கின்றோம்? எத்தனை பேர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று துடைக்கின்றோம்? அதுதான் இங்கே கேள்வியே. ஏன்னா இப்போ இந்த உடலில் ஆன்மா இருக்குது. இந்த ஆன்மாவையும் உடலையும் இணைத்தது ஒரு அற்புத சக்தி. அந்த சக்தியை பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை. அது யார் அப்படின்னு நம்ம தேடுறதில்லை, அது வழிபடுறதில்லை. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ தன்னை நினைத்தாலும் நினையாமல் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இருந்து அவர்களுக்கு அருள் செய்கின்றவன் இறைவன். இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? தன்னை வழிபடுவர்களுக்கு மட்டும்தான் சிவபெருமான் வந்துட்டு அருள் செய்கிறார் என்று சொல்ல முடியுமா? கிடையாது. தன்னை நினைத்தாலும் நினையாவிட்டாலும் தன் குழந்தைகளை சமமாக பாவித்து யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து அருள் புரிகின்றவன் யார் என்றால் சிவபெருமான். அந்த உடலையும் உயிரையும் இணைக்கத் தெரிந்த இறைவனுக்கு உனக்கு அருள் புரிய தெரியாதா? உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாதா? நீ மறுத்தாலும், நீ இல்லை என்று சொன்னாலும், கடவுளே இல்லை என்று நீ வாதாடினாலும் உன்னையும் தன் குழந்தையாகத்தான் இறைவன் பாவிக்கின்றார். அப்படித்தான் உங்களை அரவணைத்தும் செல்கின்றார். அதை அடிப்படையில் புரிதல் வேணும். அடிப்படையில் புரிதல் வேணும். அப்போ இந்த இடத்துல என்னன்னா, அவர்கள் உள்ளத்திலே அவர் மறைந்திருந்து, ஏன்னா நம்ம வெளிப்படுத்திடுவோம் இல்லையா, நம்ம சரணடைந்துடும், எல்லாமே அவர் தான் அப்படின்னு சரணடைந்துடும். அப்போ நம்ம வெளிப்பாடாக தெரிஞ்சிடும். அவங்க அப்படி இல்லை, இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே அவர் பேரை நம்மளை விட அவங்க தான் அதிகமாக சொல்லுவாங்க. இறைமறுப்பாளர்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, இங்கே இருக்காரா அங்கே இருக்காரான்னு நம்ம ஒரு நாளைக்கு 100 தடக்க இறைவனோட திருநாமத்தை சொல்கிறோம்னா அவங்க ஒரு நாளைக்கு 1000 தடக்க சொல்லுவாங்க. என்ன நம்ம புகழ்கிற மாதிரி சொல்லுவோம், அவங்க இகழ்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே என்ன முக்கியம்னா அந்த பெயர், அந்த இறைவனின் பெயர். நம்ம சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா சிவபெருமான் வல்லவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நல்லவர் அப்படின்னு சொல்கிறோம், அன்பானவர் அப்படின்னா அவங்க அதுக்கு பக்கத்தில் வேறு வார்த்தைகளை சேர்த்துப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல முக்கியம் என்ன அப்படின்னா அந்த திருநாமம். அந்த திருநாமம். இறைவன் இருக்கிறார் நம்ம சொல்லுவோம், இறைவன் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. 2 இடத்துலையும் இறைவன் அப்படிங்கிறவர் இருக்கார். அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதுவே அவர்களுக்கு பேராற்றலை பெற்று தருகிறது. அப்போ அந்த இடத்துல மறைந்திருந்து நம்ம தான் சொல்கிறோம்ல, மறைத்தல் அப்படின்னு ஒரு தொழிலும் உண்டு. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அப்போ அந்த இடத்துல மறைந்திருந்து அந்த மாயையால் கட்டுண்டவர்களுக்கெல்லாம் அவர்கள் தெரிவதில்லை. இருந்தாலும் மறைந்திருந்தாலும் அவர்களுக்கான அருளை இறைவன் செய்கின்றார். இல்லடைந்தானுக்கும் இல்லாது ஒன்றில்லை, இல்லடைந்தானுக்கு இறப்பதுதான் இல்லை, இல்லடைந்தானுக்கு இமையவர் தாமுவார், இல்லடைந்தானுக்கு இல்லாததில்லானையே. இதில் நமக்கு உள்ள ஐயப்பாடு அப்படின்னு இல்லை, அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா,
இப்போ இறைவனை நாம் நாடி செல்கின்றோம். இறைவனை பிரித்து பார்க்க முடியாது. பரம்பொருளும் அம்மையும் இணைந்து ஒரு பேராற்றல் அப்படிங்கிறது உணர்ந்தவர் உணர்வர். இதில் முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எந்த இடத்தில் இறைவன் வாசம் செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், எந்த இடத்துல தூய்மை குடிகொண்டிருக்கிறதோ, சத்தியம் குடிகொண்டிருக்கிறதோ, உண்மை குடிகொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலே இறைவன் குடிகொள்வார். இப்போ மனிதராகப்பட்டவர்கள் மனதிலே வஞ்சனை, கோபம், மதம், ஆச்சரியம் போன்ற அந்த அழுக்குகள் எல்லாம் இல்லாமல் அந்த உள்ளமானது ரொம்ப தூய்மையாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் இறைவனே நாடி வந்து குடியேறுவார் அப்படின்னு சொல்லப்படும். இறைவனே நாடி வந்து குடியேறுவார். உள்ளம் பெருங்கோவில்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த உள்ளமானது பெருங்கோவிலாக எப்பொழுது மாறுகிறது என்றால், உள்ளமானது கள்ளம் கபடம் இல்லாமல் சுத்தமாக இருக்கும் பொழுது அது உள்ளம் பெருங்கோவிலாக மாறுகிறது. ஏன்? இறைவனே நாடி வந்து அங்கு குடிகொள்கின்றார். எந்த அடியார் உள்ளத்திலே இறைவன் தானாக தேடி வந்து குடிகொள்கின்றாரோ அவர் யாரிடமும் சென்று எதையும் யாசகம் பெற வேண்டிய அவசியமில்லை. ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது, ஏன்னா எல்லாத்துக்குமே இருக்கிற பயம் அது தானே. இப்போ ஆன்மீகத்துக்குள்ளே போகிறோம் அப்படிங்கும்போது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, வாழ்கிறதுக்கு வாழ்க்கை, சில இடங்களில் பணங்கள் தேவைப்படுமே, இதெல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிற ஐயப்பாட்டின் காரணமாக யாருமே முழுமையாக அந்த ஆன்மீக வாழ்க்கையிலே செல்ல தயங்குகிறார்கள் என்றால் அது ஒரு முதன்மையான காரணம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். இப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஒரு மனிதனின் உள்ளமானது தூய்மையாகிறது, அங்கு இறைவனே நாடி வந்து குடிகொள்கின்றார். அப்படிங்கும் போது அவர்கள் எல்லா பொருளும் வாய்க்கப்பெற்றவர்களாகவே கருதப்படுவார்கள். எல்லா பொருட்களும் வாய்க்கப்பெற்றவர்களாகவே கருதப்படுவார்கள். ஏது அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ, எந்த பொருளானது அவர்களுக்கு தேவைப்படுகிறதோ அந்த பொருள் அவர்களை வந்தடையும் அப்படிங்கிறதும், அதே போல் எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுகிறது என்றால் அந்த உள்ளத்திலே இறைவன் குடிகொண்ட பின்னர் நான் யாரிடமும் சென்று யாசகம் கேட்க வேண்டிய அவசியமில்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? அந்த யாசகம் கேட்பதற்காக ஒரு சூழ்நிலையை இறைவன் எப்பொழுதுமே ஏற்படுத்துவதில்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. உள்ளமானது பெருங்கோவிலாக இறைவன் குடிகொண்டுள்ள பெருங்கோவிலாக மாறிவிட்ட பின்னர் தேவர்களுடன் கூட அவர்களை ஒப்பிட முடியாது. அதனினும் பெரிய ஒரு இடத்தை அவர்கள் பெறுகிறார்கள். எதுவுமே யாரிடமும் கேட்க தேவையில்லை. எதுவுமே யாரிடமும் கேட்க தேவையில்லை. ஏன்னா பூர்த்தி அடைந்தவர்களாக இருப்பார்கள். உள்ளத்திலே சிவபெருமான் எழுந்தருளி விட்டார், அவர்கள் பூர்த்தி அடைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள், நிறைவடைந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் எதையும் எதற்காகவும் யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியமோ யாசகம் பெற வேண்டிய என்ற நிர்பந்தமோ கிடையாது. அவன் உலகத்திலே அனைத்து சுகங்களையும் அடைந்தவனாகவே அவன் கருதப்படுகின்றான். யார் ஒருவர் உள்ளம் வெண்மையாக, தூய்மையாக, அன்புடையதாக இருக்கிறதோ அந்த உள்ளத்தை நாடி இறைவன் குடியேறுகின்றார். ஒரு முறை அவர் குடியேறிவிட்டார் என்றால் அந்த உள்ளமானது கோவிலாக மாறுகிறது, இந்த உடலும் கோவிலாக மாறுகிறது. அப்படி மாறிய பின்னர் அந்த நபர் யார்? அந்த கோவிலாக மாறியதை உடல் அதற்கு ஒரு தற்காலிகமாக சொந்தக்காரராக இருந்த அவர் யாரிடமும் எதையும் கேட்டு பெற வேண்டிய அவசியமில்லை. யாரையும் எவரிடமும் கேட்டு பெற வேண்டிய அவசியமில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எது அவருக்கு தேவைப்படுகிறதோ அதை இறைவன் நல்குகிறார். அவர் கேட்காமலேயே கொடுக்கின்றார். அந்த ஆற்றலை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லையே, அது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமும் அல்ல. ஏன்னா அவ்வளவு சாதாரண நிகழ்வல்ல அது. உள்ளத்தை தூய்மையாக பேணுவது அப்படிங்கிறது கடினம். அவ்வாறு பேணி நாம் ஒரு நிலையை அடைந்து விட்ட பின்னர் இறைவனே அங்கு குடியேறுகின்றார் என்றால் அது எவ்வளவு பெரிய அற்புதமான விஷயம். அப்படி ஒரு வாய்ப்பை இறைவன் இந்த ஜென்மத்திலே நமக்கு கொடுக்கின்றார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். பல பேத்துனால இறைவனுடைய திருநாமத்தையே சொல்ல முடியலை.
பல ஆயிரம் கோடி பேர் பிறந்தட்டாலும் வாழ்ந்தட்டாலும் எல்லாராலும் சிவநாமத்தை சொல்லிவிட முடிவதில்லை. அவர்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைப்பதில்லை. ஒருவர் சிவநாமத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றார் அப்படிங்கும் போதே அது அவருக்கு கிடைத்த வரம். அந்த நாமத்தை சொல்லி ஒரு வரம் வாங்க வேண்டும் என்ற அவசியம் அவருக்கு கிடையாது. இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்வதென்பதே ஒரு வரம். அந்த வரத்தை இறைவன் நமக்கு நல்கியிருக்கிறார் அப்படிங்கும் போது அதுவே பெரிய பெருமை மிக்க ஒரு செயலாக கருதப்படுகிறது. இப்போ இந்த உள்ளத்திலே இறைவன் குடிகொண்டு போட்ட பின்னர், இந்த உடலானது கோவிலாக மாறிய பின்னர், இந்த உடலில் உள்ள ஆன்மா இன்னொரு பிறப்பெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விடுத்து அந்த இறைவனுடைய கலந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு செல்கின்றது. மாறாக இந்த உள்ளத்திலே குப்பையை கொட்டி கொண்டு வைத்திருக்கும் பொழுது, அது குப்பை கிடங்காக மாறும் பொழுதுல அதில் ஆசா பாசங்கள் மதம் ஆச்சரியங்கள் எல்லாம் தோன்றும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாம் எனக்கு சொந்தமானது, எல்லாம் எனக்கு தேவை என்கின்ற எண்ணமானது தொடர்ந்து அங்கே குடியேறிக்கொண்டே இருக்கும் பொழுது குப்பையாக மாறுகிறது. அந்த உள்ளமானது குப்பையாக மாறுகிறது. அப்போ அதோட விளைவு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, தொடர்ந்து பிறக்க வேண்டும், தொடர்ந்து இறக்க வேண்டும். இது ஒரு வாழ்க்கையோட ஒரு வட்டமாகவே மாறிப்போகின்றது. தொடர்ந்து பிறக்க வேண்டும், தொடர்ந்து இறக்க வேண்டும் என்று. பிறப்பது இறப்பது, பிறப்பது இறப்பது, இப்படியே ஓடிடும். இந்த காலகட்டத்தில் இறைவனை உணர்வதற்கு என்ன முயற்சி செய்ய போகிறோன்னா ஒன்றுமே முயற்சி செய்ய போவதில்லை. எப்போ இந்த உள்ளமானது குப்பையை கொட்டி வைக்கக்கூடிய குப்பை கிடங்காக இருக்கும் பொழுது இதுதான் தொடர்ந்து நடக்கும். பிறக்கணும், வாழணும், இறக்கணும், பிறக்கணும், வாழணும், இறக்கணும். இந்த குப்பைகளையெல்லாம் களைந்து அதை ஒரு தூய்மையான இடமாக மாற்றும் பொழுது இறைவனே நாடி அங்கே குடியேறுவார். இறைவனே நாடி குடியேறுவார். ஏன்னா அன்பின் உருவமாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் அல்லவா? எந்த இடத்தில் அன்பானது நிறைந்திருக்கிறதோ, எந்த இடத்தில் அன்பிற்கு எங்குமே பஞ்சமில்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்தில் சர்வேஸ்வரன் குடியேறுகின்றார். அந்த இடத்திலே சர்வேஸ்வரன் குடியேறுகின்றார். அப்பொழுதுதான் நம்மால் அதை உணர்ந்து கொள்ளவும் முடிகிறது. அப்போ தெளிந்த ஞானியர்கள், அன்பின் வடிவமாக மாறியவர்கள் உள்ளத்திலே கோவில் கட்டி இறைவனை தினம் தினம் தாலாட்டு பாடி அனுஷ்டானம் செய்து ஆராதித்து வருகின்றனர். அந்த உடலையே கோவிலாக்கி. அப்படித்தானே நம்ம உடலுமே உள்ளிருக்கின்ற இறைவனுக்கு கோவிலை கட்டி வைத்து விட்டோம். அவர் உள்ளே வந்தாரா இல்லையா என்றால், இன்னும் வரவில்லை என்றால் இன்னும் குப்பை மண்டி கிடக்கிறது என்ற அர்த்தம். இந்த உடலிலே குப்பை தொட்டியை வைத்து கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தம். மதம், ஆச்சரியம், ஆணவம், கண்மம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களை எடுத்துக்கிட்டாலும் அந்த மல அழுக்குகளை நாம் போக்காத வரையிலே இறைவன் குடியேறினாலும் அதன் அருமையை நாம் புரிந்து கொள்ள மாட்டோம். அவரின் அருமையை புரிந்து கொள்ள மாட்டோம். அப்பொழுதும் தான் தனது எனது என்ற அகங்காரம் ஒருவனுள்ளே ஓங்கி நிற்கும் பொழுது, ஓங்கி ஒழிக்கும் பொழுது இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ அந்த எண்ணம் வர வேண்டும் அப்படின்னா அன்பின் வடிவாக, அன்பு மயமாக ஒருவர் மாறும் பொழுது மட்டுமே இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணமும், இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணமும் ஒருவருக்குள்ளே உண்டாகும். மாறாக இந்த எண்ணம் எதுவும் உண்டாகாத போது, இறைவனை அடைய வேண்டும், இறைவனை உணர வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகாத பொழுது குப்பை மண்டிய குப்பை கிடங்காகவே மனதும் உள்ளமும் கிடந்து அழிந்தழிந்து போகும். அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை என்பர்களே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இறைவன் வசிப்பதற்கு ஏற்ற இடத்தை உடலிலே உண்டாக்க வேண்டும். இந்த மனதை கூட்டி உள்ளத்தை தூய்மை செய்து வைத்து கொண்டால் இறைவன் குடியேறுவார். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கையானது இனிமையாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பர்களே. ஓம் நம சிவாய்.